மேயர் பிரியா அவங்க நிறைய மேடையில் இந்த மாதிரி மேடையில் தான் பார்த்துருக்கேன். நல்லா பேசுவாங்க. ஒரு நம்ம மேயர் இப்படி தான் இருக்காங்கன்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ஓடி ஆடி வேலை பார்க்குறாங்க. சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு விபத்தை செஞ்சாங்க. ஒரு விபத்து. அதுக்கு பேப்பரில் பார்த்தோன்னா என்னடா அதுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த செகண்டே அவங்க வந்து அந்த காரை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ போட்டோலாம் காமிச்சாங்க. ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா போய் விசாரிக்கல அப்படின்ட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு போய் என்னம்மா அந்த விபத்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன். ஆனால் எவ்வளோ பெரிய தப்புன்னா இந்த மாதிரி எத்தனாயிரம் பேர் கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லோரும் காசு சொல்லணும். ஏம்மா என்னம்மாச்சு காருக்குன்னா நல்லதாங்க பூந்தமல்லிக்கிட்ட வந்தேன். ஒரு வண்டி வந்து டமாலிச்சிட்டான். நான் அப்புறம் இறங்கி வந்து ஒரு போலீஸ்காரை பார்த்து என் வண்டியில் வந்துட்டேன். இதே அன்றைக்கி நல்லா தாங்க பூந்தமல்லிக்கிட்ட வந்தேன். எல்லாத்தையும் சொல்லணும். இந்த உடம்பு சரியில்லை, ஆக்சிடெண்ட் இதெல்லாம் தான் ரிப்பீட் பண்ணே இருக்கணும். அந்த மாதிரி என்கிட்டையும் சொல்லும்போது இந்த ஆளும் இதே ரோதனை இதே கேட்குறான். அது மாதிரி பேச்சு வாங்கக்கூடாது. நான் கேட்காம வந்துட்டேன். ரொம்ப ஒரு குடும்ப பெண். நான் இப்போ அவங்ககிட்ட பேச சொல்லியிருக்கேன். என் மருமக பேர் பிரியா, இந்த மேயர் பேர் பிரியான் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். விட மாட்டாங்களே. உள்ளே வந்தோடனே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அரங்கு நிறைந்த கூட்டம். எங்கள் சினிமா பாஞ்சில் சொன்னால் ஹவுஸ்ஃபுல் ஆகிறது தான் எங்கள் வெற்றி. ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 10 சேர் காலியாக இருந்தால் கூட அது ஹவுஸ்ஃபுல் இல்லை, போர்டு போட மாட்டாங்க. ஹவுஸ்ஃபுல்னு போடுற அந்த அளவுக்கு கூட்டம். ரெண்டாவது எல்லா மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு அமைச்சர் நான் கூடும்போது இன்னொன்று நான் அந்த தேதியில் நான் புதுக்கோட்டையில் இருக்கேன். அப்படியா? அவர் கோபமே படல. மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி எந்த தேதியில் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க? அப்புறம் நான் என் தேதின்னு சொல்கிறேன். இது ஓகேவா? அதாவது என்னையும் கடுமைப்படுத்தலை, அவர் தேதியும் வாங்கிட்டார். நான் அமைச்சரை பற்றி சொல்லணுன்னா நல்ல தம்பிகள் வச்சுருக்காரு. ரிலே ரேஸில் ஓடுற மாதிரி அவர் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. வீட்டிலேருந்து புறப்பட்டீங்களா? எங்கே வரீங்க? இங்கே சிக்னலா? இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும். என்ன இது நம்மளை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா அதுதான் ஒரு தொண்டர்களுடைய முக்கியமான அறம். அவங்க கரெக்டாக வேலை பார்த்தா தான் இந்த நிகழ்ச்சி அருமையாக நடக்கும். அன்பில் தான் கட்டி போடுறாரு. சேகர்பாபு சார் ஃபோன் பண்ணாவே நான் என்ன விஷயம் அப்படின்னு பயப்படலாம் கிடையாது. சந்தோஷமாக இருக்குது. அமைச்சர் நமக்கு ஃபோன் பண்ணுறாரா, அதுவே ஆச்சரியம். அதுவும் சிரித்து பேசுகிறாரு, சந்தோஷமாக இருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஃபங்க்ஷனு ஓடி ஆடி வேலை பார்க்குறாரு. கலைப்பே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு விழாவை ஒருத்தர் சிறப்பாக பண்ணிட்டான்னா அவனால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிக்கை வச்சு பாருங்கள். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிச்சு பத்திரிக்கை கொடுக்க போங்க. ஒரு சொந்தக்காரருக்கு பத்திரிக்கை கொடுத்தா பார்ப்போம். இந்த தேதியில் மழை வருமே நம்ம கேட்டோமா? ஒன்று இடி மாதிரி போட்டுரும். இல்லைங்க பார்த்தங்க மண்டபம் உள்ளதாங்க இருக்குது, ஒன்றும் மழை பிரச்சனை இல்லை. சரி, இன்னொருத்தர் பத்திரிக்கை கொடுத்தா எத்தனை வச்சிங்க பத்திரிக்கை? உனக்கு பத்திரிக்கை கொடுத்தோம்ல, எதுக்கு நீ கேட்குற? இப்படிலாம் கேட்பாங்க. சில பேர்கிட்ட பத்திரிக்கை கொடுத்து நம்ம பேசாமல் காப்பி சாப்பிட்டு வந்துடணும். பத்திரிக்கை கொடுத்த பிறகு அடுத்து உங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னா அவனுக்கு கொடுப்பீங்களா பத்திரிக்கை? அப்போ நான் வரமாட்டேன். எதுக்காது? ஒருத்தர் கொடுத்துட்டு அங்கங்கே சொல்லக்கூடாது. ஒரு பத்திரிக்கை கொடுக்குறதுலேயே எவ்வளோ போராட்டம். ஆனால் இங்கே எல்லாரும் மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த விழாவை நடத்துறதுக்கு அவர் எவ்வளோ பெரும்பாடுபட்டிருப்பார். இது எனக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜரு, ப்ரொடியூசரு யார் கூப்பிட்டாலும் நான் வரேன், எப்போ இருங்க அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இவர்கிட்ட மட்டும் அப்புறம் சொல்ல மாட்டேன். அன்பால் கூப்பிட்றதில்ல, உடனே வரேன், எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன்.
நிலாவுக்கே கூப்பிட்டாலும் இவர் நம்பி போகலாம், கண்டிப்பாக கொண்டாந்து விட்டார். எப்பேற்பட்ட விழா! இங்கே பொன்வண்ணன் அவர் பேசும்போது, சாதாரணமாக பேசும்போது ஒரு கதை சொல்கிற மாதிரியே பேசுவார், சினிமா கதை சொல்கிற மாதிரி. அங்கே வந்தேன்னா நான் அப்போ தான் அங்கே வெளியே போகிறேன், அவருக்கு ஒரு டீ சொன்னேன், டீ வரவன் லேட் ஆச்சு, அதுக்குள்ளே நான் வந்துட்டேன். என்ன ஒரு சினிமா சீன் மாதிரி சொல்கிறாருன்னா, அப்போ தான் ஈஸியாக அவங்களுக்கு புரியும், கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியும்னு எப்போவுமே நடிச்சு காமிக்கிறவர், விளக்கமாக சொல்கிறவர். அற்புதமான தமிழ் ஆக்ஷன்லாம் நல்லாயிருக்கும். அவர் அப்போ பேச்சாற்றல் சொல்ல வேணாம். எல்லாத்தோட நான் பயந்தது நாஞ்சில் அண்ணன். அது ஒரு சிறுத்தை கிட்ட பேசுகிற மாதிரி, இந்த மைக்கே சிறுத்தை மாதிரி தான். மைக்கை பார்த்தா நமக்கெல்லாம் கை காலெலாம் தந்தி அடிக்குது, பேண்ட்லாம் ஆடுது. பெரிய பெரிய ஆள் அப்படியே அவனை பிடிச்சி உள்ள போடு, இது யார் அப்படிலாம் பேசுவாங்க. மைக்கிட்ட விட்டு பாருங்கள், கை காலெலாம் தந்தி அடிக்கும். அவன் பேரே மறந்துடுவான். உங்கள் பேர் நாங்கள், என் பேர் யோ இன்னும் என் பேரே மறந்துட்டுனா மைக்கு வந்தவுடனே எல்லாம் மயிரும். ஒரு சிறுத்தை மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நான் சபரிமலைக்கு போயிருந்தேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது என் நண்பர்களோட கல்யாணம் சொந்தமான ஒரு ஃப்ரெண்டு, அவங்க கூட காரில் போகிறோம். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். போகும்போது ஒரு சிறுத்தை குச்சிது ரோட்டில். அப்படியே நின்ட்டோம். லைட்டை ஆஃப் பண்ணுறதா போடுறதா? ஏன்னா லைட் ஆஃப் பண்ணால் சிறுத்தைக்கு பிடிக்குமா, லைட் போட்டால் பிடிக்குமா யாருக்கு தெரியும். அப்படியே நிற்கிறோம். சிறுத்தை எங்களை பார்த்து நிற்குது. கொஞ்ச நேரம் லுக்கு கொடுத்துட்டு அது பாட்டு போயிடுச்சு. அது என்னை பார்த்து இந்த மைக்கே பயப்படுது. அப்போ ஒரு சிறுத்தை குச்சி அது ரோடு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அவ்வளோதான். நாங்கள் சைலண்ட்டு, ஒன்றும் சொல்ல. மெதுவாக என் ஃப்ரெண்டு என்கிட்ட, கல்யாண சுந்தரம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னா சபரிமலை போகிறது. டேய் நீ தான்டா கல்யாண சுந்தரம், நான் பாண்டியராயன் தான். அவன் பேரையே மறந்துட்டு என்ன கூப்பிட்றான், நான் தான் கல்யாண சுந்தரன். அந்தளவுக்கு பயம்புத்துறோம். ஒரு ஷாக் வந்தா அந்த மாதிரி ஒரு சிறுத்தை மாதிரி தான் மைக்கு. நம்ம பேச நினச்சி தான் மறந்துடும். ஆனால் நாஞ்சில் அண்ணனுக்கெலாம் மைக்கு கொடுத்தா அல்வா சாப்பிட்ட மாதிரி மைக்கு பைப்பு அது ஆடும். அவர் எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருக்காரு, என்ன துணி, என்ன ஆக்சண்ட்டு, பார்க்க ரசிக்கலாம். பேசுவது ஒரு பெரிய கலை, எல்லாம் சொல்லலாம். அது ஹோம்ஒர்க் பண்ணணும். அந்த மேடைக்கு வந்தோடனே இது போடியம் இருக்குது, 2 பக்கம் கையில் பிடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்முடைய நடுக்கெல்லாம் தெரியாது. கை காலெலாம் நடுங்குது, ஆனால் பிடிச்சிக்கிறது ஸ்டைலாக. சில இடத்துல போடியம் இருக்காது, மைக்கை கையில் கொடுத்துருவாங்க. நான் என்ன கேட்குறேன், மைக்கை நீட்டுனா மைக்கு அங்கே போயிடும், நம்ம பேச கேட்காது. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்லாம் இருக்கும். வரேன் நம்ம கதைக்கு. முதல்வரின் பிறந்தநாள், முதல்வரின் பிறந்தநாளுக்கு இந்த விழா. ஏன் பாண்டியராஜனை கூப்பிட்டாங்க? பாண்டியராஜன் முதல்வர் கூட நான் இப்படி சொல்லலாம். உங்களுக்கு தெரியாதுங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் நானும் ஒரே டம்ளரில் டீ சாப்பிட்ருக்கோம். கை தட்டாங்க அப்படின்னு ரீல் விட்டா இவன் என்னையா விட்றான் ரீல். இவர் எப்படி போயிருக்கோம், இஷ்டத்துக்கு ரீல் விடலாம். அப்படி இல்லை. நான் அவரை மேடையில் பார்த்துருக்கேன், கலைஞர்கிட்ட பார்க்கும்போது அவர் வீட்டில் இருப்பார், வணக்கம் சொல்லுவேன். ஆனால் என்னை கவனமாக பார்ப்பார். நான் ஆரம்பத்துலேருந்து அவர் மேலே கவனிச்சுட்டே வரேன். சைதாப்பேட்டில் சுண்ணாம்பு கால்வான்னு ஒரு இடம் இருக்குது, கருணாம்பேட்டில். அங்கே மூ ஜெய்வேல்னு பகுதி செயலாளர், அவர் முரசே முழங்குன்னு ஒரு நாடகம் போடுறார். அந்த நாடகத்தை கலைஞர் வருஷத்தில் நம்ம முதல்வர் ஆக்ட் பண்ணுறார். ஃபுல் க்ரௌடு. அதில் நான் ஒரு 3வது ரோவில் உட்காந்துருக்கேன், ஆப்டர்ஸ் போட்டு. இப்போது கலைஞர் வருஷத்தில் முதல்வர் நடிக்கிறது. அதுக்கு தலைமை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த விழாவில் எம்ஜிஆர் அவர்கள்
முதல்வரை நல்லா பாராட்டிட்டு நானும் நாடகம் பார்க்கணுன்னு கீழே வந்து உட்காந்தாரு. கீழே சேர் போட்டாங்க. நான் சேர்மேனில் உட்காந்தா பின்னாடி இருக்கலாம் மறைக்கும், நான் கீழே உட்காரன்ட்டு சேரை எடுத்துகிட்டு முதல்வருடைய நாடகத்தை ரசித்தார். இதை நான் 3வது ரோலேருந்து பார்த்துருக்கேன். இது உண்மை, இது கப்சா கிடையாது. நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்ப்பேன் அவர் அந்த இளைஞர் அணி அதில் மார்ச் பாஸ் போகும்போது தான் முன்னாடி போவார். ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த கொடி பிடிச்ச கம்பீரம். எந்த ஒரு பதவி ஏற்றுக்கிட்டாலும் மேயராக இருக்கும்போது சரி, அந்த அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி கம்பீரம் இருக்கும். எந்த பதவியில் உட்காந்தாரும் இவ்வளோ எங்கே இருக்கார், இவ்வளோ இளமையாக இருக்கார். எப்பவுமே எங்கே இருக்கிறது தான் நம்ம முதல்வருடைய ஹைலைட். என்ன இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு 10 வயசு கம்மியாக சொல்லலாம். அவர் அற்புதமான முதல்வர். அவருக்கு பாராட்டுறதில்ல என்னை கூப்பிட்டது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவருடைய திட்டங்களையெல்லாம் நீங்களாம் சொல்கிற அளவுக்கு என்னால் போட்டி போட்டு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், என்சிசியில் நான் சேர்ந்துருக்கேன். ஸ்கூலில் என்சிசியில் எதுக்கு காலையில் 5 மணிக்கெலாம் ஆள் வச்சு எழுந்திரிச்சு பிறருக்கு போனோம். லெஃப்ட் ரைட் போட்டு அங்கே முதல்ல நமக்கு காக்கி பேண்ட்டு, காக்கி ஆஃப் ட்ரௌசரு, சட்டை கொடுப்பாங்க. அவங்க வச்சுருக்கிறத எடுத்து கொடுப்பாங்க. அது நம்ம முதல்ல வந்து ஸ்டிஃபாக இருக்கும், பிரமாமாக நடக்கலாம் அப்படின்லாம் நினைப்போம். அங்கே போனால் தெரியும் நமக்கு கொடுக்குற ஆஃப் ட்ரௌசரு பாவாடை மாதிரி இருக்கும். இதை போட்டு எப்படி நடக்குதுன்னு. ஆனால் போட்டு நடப்பேன். எதுக்குன்னா அந்த என்சிசி பீரியடு முடிஞ்ச உடனே 4 இட்லி சட்னி கொடுப்பாங்க. இந்த 4 இட்லிக்காக தான் நான் என்சிசியில் அந்த பாடுபடுறது. ஆனால் இன்றைக்கி நம்ம முதல்ல படிக்க போகிற அத்தனை குழந்தைக்கும் காலையில் டிஃபன் கொடுக்குறது. அந்த காலையில் பசியை தீக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் குழந்தைங்களுக்கு, அது நம்ம வார்த்தையே கிடையாது வார்த்தைக்கு. நீங்கள் பாருங்கள், கல்யாண வீட்டில் எவ்வளோ ஹோட்டல் சாப்பிட்றோம், வீட்டில் நல்லா சாப்பிட்றோம். ஆனால் கல்யாணத்தை மட்டும் அந்த கல்யாண சாப்பாடு மெனுலாம் பார்க்குறாங்க. இது பச்சடி இப்படி போடுங்க அப்படின்னா. ஏன் நான் கேட்டேன், ஏன் கல்யாண சாப்பாடு மட்டும் பார்த்து வர்றாங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. வயிறார சாப்பிட்டு மனமாற வாழ்த்தினியா, அப்போ தான் மணமக்கள் நல்லா இருப்பாங்க. முதல்வரை காலை உணவு சாப்பிட்ற அத்தனை குழந்தைங்களும் வயிறார சாப்பிட்டு மனமாற வாழ்த்துது. நீங்கள் பல்லாண்டு வாழ்க. நன்றி.